தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனங்கள், பயப்படாதே, நீ உண்மையிலே என்னை நோக்கி பார்ப்பாயானால் நான் உன்னை குணப்படுத்துவேன், உன்னை காப்பாற்றுவேன். உன் துன்பத்திலிருந்து, உன் சோதனையிலிருந்து, உன் தொல்லையிலிருந்து, உன் நோயிலிருந்து நான் உன்னை குணப்படுத்துவேன் என்று அருள்நாதர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு விசை பாண்டிச்சேரி சென்றிருக்கும் பொழுது நான் கடலிலே என் பெரியப்பா மகனோடு குளித்து கொண்டிருந்தேன். என்னிடத்தில் ஒரு சைக்கிள் அல்ல, ஒரு காரோடைய டியூப் இருந்தது, ஃபுல்லாக காற்று இருந்துச்சு. எனக்கு ஓரளவுக்கு நீச்சல் தெரியும், அவருக்கு நீச்சல் தெரியாது. நாங்கள் இருவரும் அந்த கடலிலே ஆனந்தமாக குளித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய கடல் அலை எங்களை ஆழத்திற்கு இழுத்து கொண்டு போய்விட்டது. நான் அவனிடத்திலே சொன்னேன், நீ பத்திரமாக இரு, டியூபை வச்சுக்கோ, நான் ஸ்விம் பண்ணி போயிட்டு யாராவது எக்ஸ்பர்ட் ஸ்விம்மர்ஸை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன். அவன் என்னை விடவே இல்லை. விட்டா நீ தப்பிச்சு போயிடுவேன்னு சொல்லி என்னை விடாமல் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான். வேறு வழி தெரியவில்லை. அவனுடைய பிடியிலிருந்து என்னால் தப்ப முடியவில்லை. நானும் அவனும் மாட்டிக்கொண்டோம். எங்கள் கைகளை உயர்த்தி காட்டிக்கொண்டே இருக்கிறோம். யாராவது எங்களை பார்ப்பார்களா, யாராவது எங்களை காப்பாற்றுவார்களா என்று ஒரு நம்பிக்கையோடு என் கைகளை உயர்த்தி நான் அசைத்து கொண்டே இருந்தேன். எனக்கு ஒரு நம்பிக்கை, நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் நம்ம கைவிட்டுற மாட்டார். என்னதான் ஆனாலும் இந்த டயரை மட்டும், டியூபை மட்டும் விட்டுறாத சொன்னேன். அவன் ஒரு கையில் டியூபை பிடிச்சிக்கிட்டான், ஒரு கையில் எண்ணெய் பிடிச்சிக்கிட்டான். ஒருவேளை நான் போனால் அவன் மாட்டிப்பான்னு சொல்லிட்டு செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு என்னை விடவே இல்லை. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு ஹோட்டலின் உச்சியில் ஒரு பிரெஞ்சு சிட்டிசன், பிரான்சின் பிரஜை ஒருவர் தூரத்திலிருந்து பார்த்தவர் கைகளை மட்டும் அசைக்கப்படுகிறதே ஏதோ பிரச்சனை என்று சொல்லி அவர் கடலிலே குதித்து எங்கள் அருகே நீந்தி வந்து கொண்டிருந்தார். நீந்தி வந்து அவர் சொன்ன வார்த்தை, யூ டோன்ட் கேட்ச் மீ, நீ என்னை பிடிக்காதே என்று சொல்லி என் தலைமுடியை ஒரு கையிலே பிடித்து கொண்டார். அந்த என்னுடைய பெரியப்பா பையன்கிட்ட சொன்னார், நீ டியூபை பிடிச்சிக்கோ. அவன் ஒரு கையில் டியூபை பிடிச்சிக்கிட்டோம், இங்கிலீஷில் சொல்கிறார், டியூபை பிடிச்சிக்கிட்டு நான் அவன் முடியை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறேன். நாங்கள் நம்பினோம், காப்பாற்றப்பட்டோம். கரையில் வந்த பிறகு எங்களுக்கு மரண பயம் என்றால் என்ன என்று தெரிந்தது. இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு மனிதனே தன்னை நோக்கி கைகளை அசைக்கிற கரங்களை பார்த்து தன் உயிர் பொருட்படுத்தாமல் வந்து, நான் சொல்கிறதை கேள், உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லி என்னை காப்பாற்றினார். நான் சொல்வது உண்மையான வார்த்தைகள், பொய் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவையே நம்பி நம் கரங்களை உயர்த்தி, அப்பா, பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, உம்மையே நாங்கள் நோக்கி இருக்கிறோம் ஆண்டவரே, எங்கிருந்து எங்களுக்கு சகாயம் வரும் என்று சங்கீதக்காரன் பாடினார் அல்லவா, அப்படி நானும் பாடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஆண்டவராகிய தேவனை நோக்கி நீங்களும் நானும்
கூப்பிடும் பொழுது தேவன் உங்களையும் என்னையும் வந்து காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது வேதம் இப்படியாக சொல்கிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை அவன் துன்பத்திலிருந்து விடுவிப்பேன், அவனை தப்புவிப்பேன், அவனை காப்பாற்றுவேன் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அந்த வாக்கு தத்தம் நீங்க எத்தனையோ பைபிள் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ வசனங்களை பார்த்துருப்பீங்க. இந்த வாக்கு தத்தத்தை நம்பி நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ உங்களுக்கு எல்லோரும் தெரிந்த நிகழ்வுதான். பெரும்பாடு உள்ளவர்கள் அன்றைய காலகட்டங்களிலே ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைத்து விடுவது ஒரு காலத்தின் கட்டாயமாக இருந்தது. அவர்கள் ஊருக்குள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை. உறவினரை பார்க்க முடியாது. நீண்ட கால பெரும்பாடு. அந்த நீண்ட கால பெரும்பாடிலே அவளுடைய சக்தி எல்லாம் போயிற்று, அவள் சௌந்தரியம் போயிற்று. உணவை சரியாக சாப்பிட்டிருப்பாளா என்று கூட தெரியாது. ஏனென்றால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாள். ஏதாவது பாவப்பட்டு ஏதாவது கொடுத்தால் அவளுக்கு உணவு இருந்திருக்கும். அவள் இயேசு வருவதை கேள்விப்பட்டார். எவ்வாறு நான் தண்ணியிலிருந்து கரங்களை உயர்த்தி நான் கதறினேனோ அவ்வாறு அவள் அந்த கும்பல்ல அப்படியே தள்ளி 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 வரா. எத்தனையோ பேர் அவளை தள்ளி விட்டுருப்பாங்க, எத்தனையோ பேர் இடிச்சிருப்பாங்க, எத்தனையோ பேர் உதச்சு கூட இருப்பாங்க. அவளுடைய எண்ணம் எல்லாம் எப்படியாவது நான் இயேசுவின் ஆடையை தொட்டு விட வேண்டும், இயேசுவின் ஆடையை நான் தொட்டு விட்டால் எப்படியாவது எனக்கு குணம் கிடைக்கும் என்கின்ற ஒரு அசாத்திய நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை அவள் விடவே இல்லை. அந்த கூட்டத்திலே எப்படியாவது பிரவேசிக்க வேண்டும், இயேசுவின் அருகே செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தார். முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடைவதில்லை. அவள் முயன்று முயன்று இயேசு முன்னே போய்விட்டார். இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொடுகிறார். இயேசு கேட்கிறார், யார் என்னை தொட்டது? இயேசுவின் சரீரம் முழுவதுமாக வல்லமை நிரம்பி இருக்கிறது, வல்லமை ஆடையிலே இருக்கிறது, வல்லமை அவர் நிழலிலே இருக்கிறது. அவர் உடலில் இருந்து சக்தி செல்வதை கண்டு, யார் என்னை தொட்டது என்று இயேசு கேட்கிறார். இயேசுவுக்கு தெரியாதா யார் என்னை தொட்டது என்று? அவர் சகலமும் அறிந்தவர், ஞானம் நிறைந்தவர், வல்லவர், நல்லவர். ஏன் அவ்வாறு கேட்பார் என்று நாம் சிந்தித்து தியானிக்கும் பொழுது, ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள இந்த ஸ்திரியை மக்களுக்கு இவர் குணம் பெற்று விட்டார் என்று காண்பிக்க வேண்டும் என்றுதான் அருள்நாதர் இயேசுவின் விருப்பமாய் இருந்தது. உடனே அந்த பெண்ணை பார்க்கிறார் இயேசு கிறிஸ்து. உன் விசுவாசம் உன்னை குணமடைய செய்தது என்று சொல்லி பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அந்த மகளின் மேலே கொடுக்கிறார். அந்த சமுதாயம், எந்த சமுதாயம் அவளை ஒதுக்கி வைத்ததோ அந்த சமுதாயம் அவளை மறுபடியுமாக தங்களிடத்தில் சேர்த்து கொண்டு உயர்த்தி வைத்தது. இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், முதலிலே அவள் பயப்பட்டாள்.
நீண்ட நாட்கள், நீண்ட வருடங்கள் பெரும்பாடு. ஆனால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் ஆண்டவரை பார்க்க போவேன், ஆண்டவரை சந்திப்பேன், முயற்சி செய்வேன், என் தேவன் என்னை காப்பாற்றுவார் என்று. அதே போன்று உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகளிலே, எண்ணற்ற துன்பங்களிலே, எண்ணற்ற கவலைகளிலே, எண்ணற்ற கண்ணீரிலே நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கலாம். மகனுக்கு ஏன் இப்படி ஆகிவிட்டது என்று கலங்குகிற ஒரு தாய், என் மகள் இப்படி ஆகிவிட்டாலே நான் என்ன செய்ய போகிறேன் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற தாய், வீடு கட்டி முடித்து விட்டேன், வயதும் ஆகிவிட்டது, இனி என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று கலங்கிக் கொண்டிருக்கிற கணவன் மனைவி, பிள்ளைகளை பார்க்க முடியாமல், பிள்ளைகள் வெளிநாட்டிலே இருக்கிறார்களே, நான் தனித்து விடப்பட்டேனே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்கள், எனக்கு வரவேண்டிய பணம் எல்லாம் வரவில்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், உங்கள் எல்லோருக்கும் இயேசு சொல்கிற நல்ல செய்தி, எவ்வாறு அந்த பெண் முயற்சி செய்தாலோ, எவ்வாறு அந்த பெண் தொடர் விழா முயற்சியினால் என் அருகே வந்தாலோ, என் ஆடையை தொட்டாலோ, குணம் பெற்றாலோ, அவ்வாறு நீயும் நானும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரின் வேத வசனங்களை நோக்கி, வேத வசனங்களை படித்து தியானித்து, ஆண்டவரோடு உரையாடி, ஆண்டவரே உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசப்பா, நீங்க தான் எனக்கு எல்லாமே ஏசப்பா என்று சொல்லி, நம்முடைய தலைகடத்தை, நம்முடைய இருமாப்பை, நம்முடைய கல்வி அறிவை, நம்முடைய ஜாதியை இயேசு வெறுக்கிறார். ஜாதி ஜாதி என்று சொல்லி பேசுகிறவர்களை இயேசு சபிக்கிறார். இவை எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகள், நீரே எங்கள் தகப்பன் என்று சொல்லி ஜெபிப்பீர்களே. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை சங்கீதம் 91:15, பயப்படாதே, என்னை நோக்கி என் அருகே வா, உன்னை நான் விடுவிப்பேன், உனக்கு எல்லா காரியத்தையும் நான் வாய்க்க செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். நானும் கூட நிறைய ஆண்டுகள் என் திறமையை, என் நம்பிக்கையை, என் உழைப்பை நம்பிக்கொண்டிருந்த காலங்கள். வசதியாய் நான் இருந்திருக்கலாம், வெற்றியாய் நான் இல்லை. இப்பொழுது 2 ஆண்டுகளாக இயேசுவை பார்த்து, இயேசுவோடு பேசி, இயேசுவின் வார்த்தையை எடுத்துரைக்கிற ஒரு வேலைக்காரனாய், கீழ்மட்ட வேலைக்காரன். நான் குரு அல்ல, நான் பெரிய போதகர் அல்ல, சாதாரண பிரசங்கி, கீழ்மட்டத்தில் இருக்கின்ற பிரசங்கி. என்னை இயேசு ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்கும் பொழுது எல்லையில்லா மகிழ்ச்சி இருக்கிறது. என் பண தேவைகள் அனைத்தையும் ஆண்டவரே பார்த்து கொள்கிறார். நேற்று முன்தினம் ஒரு சகோதரி திருவள்ளூரில் இருந்து வந்தார்கள். என்னை பார்க்க வந்த அவர்கள், நான் பணம் கொடுத்தால் வாங்க மாட்டேன் என்று நினைத்து ஒரு காலகட்டத்தில் நான் அவர்களுக்கு உதவி இருக்கிறேன். திரும்ப அவர் நமக்கு உதவி செய்ய மனம் வேண்டும் அல்லவா? வீட்டிற்கு வந்து பார்த்தார். அண்ணா, அன்னைக்கு பென்ஷன் வந்துச்சான்னு கேட்டாங்க. ஒன்றும் வரலம்மா. அதற்காக லஞ்சம் கேட்டாங்க. லஞ்சம் கூட கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 16,000 கொடுத்துருக்கிறேன். ஒன்றுமே வரவில்லை. எப்படின்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? எல்லா ஆண்டவர் தான்மா.
இருக்கிற பணத்தை வைப்பு தொகை எடுத்து செலவு செய்து கொண்டிருக்கிறேன் என்று வருத்தத்தோடு சொன்னேன். என் வீட்டை விட்டு வெளியே போய்விட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க ஜிபேல, டு பால் ஜீசஸ். இயேசுகிட்ட வேலை செய்கிற பாலுக்கு 10,000 ரூபாய் அனுப்பினார்கள். நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலே சொன்னேன், ஆண்டவரே, இன்று எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கண்டிப்பாக தேவை ஆண்டவரே. பேங்க்கில் போய் என் கார்டை போட்ட கார்டு டிக்ளைன் ஆகிடுச்சு, 3 ட்ரிப் டிக்ளைன் ஆகிடுச்சு. என்கிட்ட பணம் இல்லை, வெறும் 1000 ரூபாய் தான் இருக்கிறது. நான் எவ்வாறு செலவு செய்ய போகிறேன் என்று தெரியவில்லையே ஆண்டவரே. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தான் நல்லா இருக்கு ஆண்டவரே. அந்த சகோதரின் மூலமாக அந்த 10,000 எனக்கு கிடைக்க பெற்றது. இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் நீங்கள் ஆண்டவருக்காக வேலை செய்யும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். என் வீட்டுக்கு வந்தாங்க, அண்ணா ஒரு ஸ்டுடியோ நான் பார்க்குறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஸ்டுடியோலாம் கிடையாதும்மா, என்னுடைய ஹாலில் ஒரு பகுதியை ரெக்கார்டிங்க்கு வைத்துட்ருக்கிறேன். இந்த ரெக்கார்ட் ஸ்டீல் டப்பா பாருங்கள், இதுக்கு மேலே கேமரா எங்கே? நான் ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா கிடையாதும்மா, என் ஃபோனில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். அதெல்லாம் பார்த்துட்டு போய் சொன்னாங்க, அண்ணா இவ்வளோ நல்லா பண்ணுறீங்களே, நான் இதெல்லாம் ஆண்டவர் போட்ட பிச்சைமான்னு சொன்னேன். இதை நான் உங்களுக்கு ஏன் சொல்லுகிறேன் என்றால், முடிந்தவரை ஆண்டவருக்கு இருக்கிறதை வைத்து ஊழியம் செய்யுங்கள். யாரிடமும் எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், உங்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. உடல் பலத்திற்காக உடற்பயிற்சி செய்யுங்க, காலையில் நடைப்பயிற்சி செய்யுங்க, இருக்கிறத நல்லா சுவைச்சு சாப்பிடுங்க. நீங்களாம் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.